அப்புறம் இப்போ நான் ரீசெண்டாக எப்படி இருக்கேன் அப்படின்ற போஸ்ட் நாங்கள் அடுத்தடுத்து போடுறேன் பாருங்க. இப்போ உள்ள பிக்சர்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வெயிட்லாஸ் ஆகி மாடல் ட்ரெஸ்லாம் போடுறேன்னு. நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆனால் போடலாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரும். வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்ற லைஃப் ஸ்டைலையே நீங்கள் மாற்றிக்கணுங்க. திருப்பியும் எப்பயுமே அதே மாதிரியே நீங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் கொஞ்ச நாள் சாப்பிட்டு திருப்பியும் விட்டிங்கன்னா திருப்பியும் உடம்பு வெயிட் போட்டுரும். நமக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு, தூக்கம், மன நிம்மதி இருந்தாலே நல்ல மாற்றம் தெரியும். இப்போ ரெண்டாவது நம்ம உடம்ப நம்ம தாங்க பார்த்துக்கணும். நம்ம உடம்ப நம்மளே கேர் பண்ணலன்னா அடுத்தவங்க எப்படி கேர் பண்ணுவாங்க? அது நிறைய லேடிஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நம்ம குழந்தைங்கள பார்க்கணும், வீட்டுக்காரை பார்க்கணும், இதில் தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களே தவிர நம்ம உடம்பையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத யாருமே யோசிக்கிறதே கிடையாது. அதை கொஞ்சம் யோசிங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா வீட்டில் நைட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி உடம்போட கொஞ்சம் ஒட்டின மாதிரி நீங்கள் ட்ரெஸ் போட்டிங்கனாலே, நீங்கள் கொஞ்சம் குண்டானீங்கனாலே அந்த ட்ரெஸ்ஸே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். என்னடா போன வாரம் போட்டோம் அந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சு, இந்த வாரம் போடுறோம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அப்போ நம்மளுக்கு வெயிட் ஏறிச்சு போயிடுது. ஏன்னா நிறைய பேர் இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுனால வெயிட் மிஷின் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டேங்க. அதனால் என்ன பண்ணுவேன், டெய்லி ஒரு சார்ட் மாதிரி போடுவேன். இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி எழுதுகிறேன் பாருங்கள். எவ்வளோ நான் வெயிட்டு இருந்தேன், அப்புறம் படிப்படியாக எப்படி நான் வெயிட் குறைஞ்சிட்டு வந்தேன், எல்லாமே டெய்லி நான் அப்டேட் பண்ணிகிட்டே எழுதி வச்சுக்கிட்டே இருந்தேன். நான் 2016 இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஆரம்பித்தேன். 2017 நான் கம்மியாயிட்டேன். 1 வருஷம் ஆச்சுங்க. டெய்லியும் நம்ம இந்த மாதிரி எழுதி வைக்கணும். அப்போ தான் நம்ம என்னென்ன சாப்பிட்டோம், எதனால வெயிட் போட்டுச்சு அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். நான் 50 கிலோ வரைக்கும் குறைஞ்சி வந்தேங்க. ஆனால் 50 கிலோவில் நான் குறைஞ்சிருக்கும் போது எங்கள் வீட்டுக்காரிலேருந்து எல்லாருமே சொன்னாங்க, நல்லா இல்லை, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க அப்படின்னாங்க. அதனால் நான் ஒரு 55 கிலோவில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேங்க என்னோடய பாடி வெயிட்டை. இது 50 கிலோவில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோங்க. இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதை பாருங்கள், 55 கிலோவில் இந்த மாதிரி நான் என்னோடய உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபோட்டோ 2024 மே மாதம் 26 எடுத்த ஃபோட்டோங்க. திருப்பியும் டயட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் நல்லா ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு குண்டாயிட்டேங்க. காய்கறி சாப்பிடும்போது நிறைய காய்கறி நம்ம என்ன நினைப்போம், பச்சையாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு நினைப்போம். எனக்கு பார்த்திங்கன்னா முள்ளங்கி நான் விரும்பி பச்சை சாப்பிடுவேங்க. ஆனால் முள்ளங்கி சாப்பிட்டா எனக்கு வெயிட் எனக்கு கூட ஏறிச்சு. அது எப்படின்னா நல்ல பெரிய முள்ளங்கியாக ஒரு முள்ளங்கி சாப்பிடுவேங்க. நல்ல இவ்வளோ பெரிய முள்ளங்கி இருக்கும். அந்த முள்ளங்கியை ஒரு முள்ளங்கி சாப்பிட்டுட்டு நான் வெயிட் போட்டேன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட் கூட காட்டும். அப்போ பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாப்பிடுவேன், ஆனால் அதோட அளவை கம்மி பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா களி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது கம்மங்களியாக இருக்கட்டும் இல்லை கேழ்வரகு களியாக இருக்கட்டும், அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சி நான் சாப்பிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கம்மங்களியும் சரி கேழ்வரகுகளையும் சரி பசிக்கு என்ன பண்ணுவேன், நல்லா இவ்வளோ சாப்பிடுவேங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வெயிட் கம்மியாகவே ஆகாது. வேணால் வெயிட் இன்னொரு 100 கிராம் 200 கிராம் கூட காட்டும். என்னடா இது, நம்ம நல்லா காய்கறி தான் சாப்பிட்டோம், மத்தியானம் ஒரு வேளை தான் நம்ம இது மாதிரி எடுத்து சாப்பிட்றோம். நம்ம அப்படி இருந்தும் வெயிட் எப்படி கூட ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எங்கள் பெரிய காதில் கொஞ்சம் கெயிட் பண்ணாங்கங்க. ஏன்னா அவங்களும் வெயிட் லாஸ்லாம் பண்ணாங்க. இது மாதிரி டயட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, நீ சாப்பிட்ணும், ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிட்டை கம்மி பண்ணணும்னா இவ்வளோ பெரிய பவுலில் இவ்வளோ தான் நீ களி சாப்பிட்ணும், இவ்வளோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு அக்கா சொல்லுவாங்க, நீ காய் எவ்வளோ வேணால் சாப்பிடு, ஆனால் இது இந்த மாதிரி சப்பாத்தியாக இருக்கட்டும். நான் என்ன நினைப்பேன், சப்பாத்திலாம் 3 சப்பாத்தி 4 சப்பாத்தி சாப்பிடுவேன், காயோட தொட்டு தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. அப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சப்பாத்தியாக போட்டு சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம கை இருக்குல்ல, இந்த கையில் ஒரு ரவுண்டு போட்டால் எவ்வளோ பிடிச்சி வரும், அது மாதிரி ஒரு சப்பாத்தி சாப்பிட்ணும். காய் நல்லா கொஞ்சம் நிறைய சாப்பிட்ணும். அது ஒரு 250 கிராம் அந்த மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். 250ங்கிறது 300 கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதோட குவான்டிட்டியை கம்மி பண்ணணும். அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது நல்ல நிறைய தட்டு நிறைய சாப்பாடு போட்டு நான் சாப்பிடுவேன். அதை என்ன பண்ணிவிட்டேன், அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை சாலட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை பவுல் நிறைய வச்சு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். எப்படின்னா மத்தியானம் லஞ்சுக்கு அதுக்கு மட்டும்தான் நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த சாப்பாடுமே என்ன பண்ணுவேன்,
நான் வந்து பொரியலாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா சேலடாக இருக்கட்டும், இல்லைனா அந்த ரைத்தா மாதிரி செய்வோம்ல தயிர் பச்சடி, அதுவாக இருக்கட்டும், நல்ல பெரிய பவுலில் போட்டு நல்ல காயெல்லாம் நிறைய சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த நம்மளுக்கு வந்து சோறு சாப்பிட்டா தான் அந்த சாப்பிட்ட ஒரு திருப்தியே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவேன், கடைசியாக கொஞ்சமாக நல்ல நிறைய சாம்பாராக இருந்ததுன்னா நல்லா பருப்பு வந்து நல்லா நிறைய போட்டு, பருப்பு வந்து கடைய மாட்டேங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து கீழே அடியில் நிறைய நிற்கும். அந்த பருப்பு அடியில் உள்ள பருப்பை வந்து நல்லா எடுத்து அதை போட்டு கொஞ்சமாக அந்த இவ்வளோ சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டுக்குவேன். இவ்வளோ சாப்பாடு வந்து குழம்புக்கு இந்த இவ்வளோ சாப்பாடு தயிருக்குன்னு போட்டு சாப்பிடுவேன். சில நேரத்தில் குழம்பு நம்ம பச்சடி தயிர் பச்சடி மாதிரி சாப்பிட்டுட்டேன்னா நான் தயிர் சாப்பிட மாட்டேன், வெறும் சாம்பார் மட்டும் போட்டு சாப்பிடுவேன். நான்வெஜ்ஜில் மட்டனை தவிர மற்ற எல்லாத்தையும் நிறையவே எடுத்துக்கலாங்க. குழம்புல போட்டு அந்த நான்வெஜ்ஜை நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் நல்லா ஆகும். இடையில உங்களுக்கு பசி எடுக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த நேரத்தில் ரொம்ப நல்லது. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான பாதி எனர்ஜி அதுவே கொடுத்துரும். ஒயிட் சுகர், அதில் செஞ்ச பதார்த்தம் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நைட்டு தூக்கமும் ரொம்ப முக்கியங்க, அதை அவாய்ட் பண்ணாதீங்க. ப்ராசஸ்டு ஃபுட், பேக்கெட் ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. உங்களுக்கு பசி எடுக்கிறப்ப சாப்பிடுங்க, கரெக்டாக வேலைக்கு சாப்பிட்ணும், நீங்கள் சாப்பிடாதீங்க. ஃபுட்டெல்லாம் எப்படி மாற்றி சாப்பிட்றது, என்ன ஏது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும். நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வந்தேங்க, நிறைய காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.